ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அனிருத்துக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈவினிங் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கூல்லேருந்து வரப்பவே பார்த்திங்கன்னா நேராக டீ கடைக்கு போயிட்டு நான் ஒரு ஜிஞ்சர் டீ குடித்தேன். அனிருத் வந்து க்ரீம் பன் கேட்டிருந்தான். சரின்னு சொல்லிட்டு க்ரீம் பன் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே பார்த்திங்கன்னா ரஸ்க் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரஸ்க் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் நிறையா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்னோட நேரத்தை பார்த்திங்களா, ஆக்சுவலாக வந்து என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. குடிக்கல அப்படின்னா தலைவலி வந்துடும். அது உண்மையாகவே காஃபி குடிக்காததுனால அந்த தலைவலியா, இல்லைனா நானே வந்து இமேஜின் பண்ணுறதுனாலையாங்கிறது தெரியல. என்னன்னு தெரியல. பிக் பாஸ்கெட்டில் ரொம்ப நாளாக கோத்தாஸ் காஃபி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. ஐ மீன் ஃபில்டர் காஃபி. ஸோ வந்து இப்போ ஒரு 4-5 நாளாகவே சொல்லலாம் ப்ரூ காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். எனக்கு ப்ரூ காஃபி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் வேணுமா. ஸோ அந்த குட்டி ஷாஷேட்டில் 2 ரூபி இருக்குல்ல, அது வந்து 1-2 பத்தாதுங்க. 3 போட்டால் தான் எனக்கு அந்த காஃபி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அனிருத், விடாமுயற்சி போடுறா ப்ளீஸ்டா. இப்போ நம்ம விடாமுயற்சி படம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து மியூட் பண்ணுறா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடுத்து. நான் அனிருத்துக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்ததா, அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவன் கூட சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அனிருத்துக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவன் வாய்ஸ் கேட்குதா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தேங்க. அது என்னடா அந்த வெப் சீரிஸ் பேர் என்ன? டப்பா கார்ட்டல்னு ஒன்று பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து நேற்றுக்கு நைட்டு பார்க்க ஆரம்பித்தேன்னா அதில் மொத்தம் வந்து 7 எபிசோட்ஸு. இப்போ நான் 7th எபிசோடில் இருக்கேன். அது பார்க்கணும். படம் ஆரம்பமாகிவிட்டது. கொஞ்சம் சில ப்ராப்ளம்னால எங்களால் விடாமுயற்சி வந்து தேட்டருக்கு போக முடியல. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்படா படம் வரும், எப்படா படம் வரும், தலையை பார்க்கணும்னு. அதோட நான் என்ன தெரியுமா, போக்கேமான் கார்டு கஸ்டம் பண்ணேன். காட்டுமா? போக்கேமான் கஸ்டம் காட்டலாம், ஒரு நிமிஷம். அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம காஃபியை குடிச்சிட்டே படம் பார்க்கலாம். அனிருத் பார்த்திங்கன்னா அழகாக அவனோட போகிமான் கார்டில் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கானா, அவனுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தான். இதை ஃபுல்லாத்தையும் அவன் வந்து ஐபேடில் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரிங், அந்த நேம், இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா மெயிலில் வந்து சென்ட் பண்ணிட்டான் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வரப்போ கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துட்டு அந்த போகிமான் கார்டில் கரெக்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. சூப்பர் அனிருத். அதுக்கு என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வந்து சொன்னான், டே நான் இந்த கார்டை தரேன், நீ அந்த கார்டை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு. அவன் அதுக்காக இந்த கார்டை தந்தான். அவன் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தானா இந்த கேரக்டரு. அவன் யாருன்னு எனக்கு தெரில, ஆனால் பசங்களுக்கு தெரியும். ஸோ அவன் அதுக்கு பதிலாக இந்த கார்டு கொடுத்துருக்கான். அவன் இவனோட அனிருத்தோட போகிமான் கார்டில் ஒன்று கொடுத்ததுனால இது கொடுத்துருக்கான். சூப்பர் அனிருத். தேங்க்யூ. எக்ஸாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமா. ஸோ நான் ஒரு 7-8 நாளாக வந்து மாவு அரைக்கணும் தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். நாளைக்கு அரைச்சிடுவேன்னு நம்புகிறேன். ஸோ என்னடா அது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா பயங்கர தலை சுத்தலாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமே இல்லாமல் நான் வந்து அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இவனுங்கள்ட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒன்று சொல்லி பிளானே வந்து சொதப்பிடுவாங்க, சேஞ்ச் பண்ண வச்சுருவாங்க. ஒரு வாரமாக தாங்க வீட்டில் வந்து தோசை மாவு இல்லை. ஸோ அதனால் உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி தான் வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்கேன்னா அது இவங்களுக்கு பொறுக்கலை. எனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? உப்புமா பொங்கல்னு வச்சுருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த டிஷ் மட்டும்தான் பண்ண தெரியுமா, ரெண்டையும் மாறி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்கள், உப்புமா வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃபுட் உடம்புக்கு. அது ஒரு லோ கேலரி ஃபுட்டுங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து வெயிட் ஏறவே ஏறாது. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் எவ்வளோ நல்லது, அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு நல்லா நிறையா ஆட் பண்ணி மிளகெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
அதை சொன்னால் இவனுங்க எங்கே புரிஞ்சுக்கிறானுங்க, நம்ம சொன்னால் அதுக்கு வந்து 1008 லாஜிக் சொல்கிறானுங்க. என்ன பண்ணுறது? இன்றைக்கி நம்ம ஒரு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய், சிகப்பு மிளகாய், பெருங்காயம், பொட்டுக்கடலை, உப்பு இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பூண்டு ஆட் பண்ணக்கூடாது. சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பூண்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் வந்து பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா குழவா சூப்பராக வந்திருந்தது. படம் பார்த்திங்கன்னா பாதி பார்த்தாச்சு, இன்னும் 45 மினிட்ஸ் மூவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டப்பா காய்ச்சலோட ஃபைனல் எபிசோடு நான் பார்த்து முடிக்கணும். கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நாள் பார்த்த வெப் சீரீஸில் இந்த டப்பா கார்ட்டல் நம்பர் 1 சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆர்டரும் டெலிவர் ஆகிடுச்சு.